ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 25/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 1 நிமிடங்களுக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5 மணி 45 நிமிடங்களுக்கு. இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். ஆஞ்சநேய மூர்த்தியையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? பழைய வீட்டை ரிப்பேர் செய்யலாம். ஏதேனும் மராமத்து வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் இந்த நேரத்திலே தொடங்கலாம். அதேபோல் இரண்டாவது திருமணம் செய்வதற்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். அதாவது ஏதோ ஒரு காரணத்தினாலே முதல் திருமணம் தோல்வியடைந்து இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சிக்கின்றீர்கள் என்றால் இந்த நேரத்திலே முயற்சி செய்தால் அந்த திருமணமானது நல்லபடியாக நடக்கும். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை. இந்த நேரத்திலே எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 7 மணி 8 நிமிடங்கள் வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. இன்றைய திதி இன்று முழுவதும் வளர்பிறை சதுர்த்தி. இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானையும் வழிபடலாம். இன்றைய சந்திராட்டமும் மேஷராசிக்கு சந்திராட்டமும் இன்றைய நாளிலேயும் தொடங்குகின்றது. காலை 7 மணி 8 நிமிடங்கள் வரை இருக்கின்றது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே சிகப்பு நிற ஆடைகளை அணிவதை தவிர்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இன்றைக்கும் சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆனால் தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். செய்கின்ற தொழிலிலே புதிய முதலீடுகளை இன்றைய நாளிலேயும் செய்யக்கூடாது. புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது. கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய வழிபாடு செய்து நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் அலுவலகத்திலே நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். செய்கின்ற செயல்களிலே வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும்.
செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். சிறப்பான நாள். ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். உத்தியோக வகையிலே நல்லதொரு மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆஞ்சநேய வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரவேண்டிய வேலை வந்துவிட்டது. மனம் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்யோன்யம் ஏற்படும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மொத்தத்தில் முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கின்ற நாள். ஆகவே காலதாமதமாகின்றதே என்று முயற்சி செய்யாமல் இருக்காதீர்கள். குலதெய்வத்தின் மேல் பாரத்தை போட்டு குலதெய்வத்தை வணங்கி இஷ்ட தெய்வத்தை வணங்கி இன்றைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். முடிவை இறைவன் நல்லபடியாக தருவான். ஆக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன வகையிலே யோகங்கள் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் பெரும் வெற்றியை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகளை அருள்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே
அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகும், பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள், காரிய தடைகள் எல்லாம் விலகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் தேடி வருகின்ற, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே. ஆகவே எல்லா விதமான பாக்கியங்களும் உண்டாகும். உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் தீரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருள் வரவும் தனலாபமும் திடீர் அதிர்ஷ்டமும் தேடி வருகின்ற நாள். கணவன் மனைவிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், சிறப்பான நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் மிகுந்த நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வழிபட்டு மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமியே சரணமையப்பா. இன்றைய ஆன்மீக தகவல்: கலியுக வரதன், கண்கண்ட தெய்வம், அன்னதான பிரபு, அற்புதமான 18 படிகளின் மேலே குடிகொண்டிருக்கின்ற ஐயன் ஐயப்பனுடைய திருக்கோவிலுடைய பற்றி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 18 படிகளில் ஏறி வந்ததும் உனக்கே முதல் வணக்கம் ஐயப்பா, உனக்கே முதல் வணக்கம். ஐயப்பனை வணங்குவதற்கு ஏறுகின்ற அந்த 18 படிகளில் ஏறி ஐயப்பனை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கின்ற அந்த அமைதியும் ஆனந்தமும் வார்த்தையிலே சொல்லி விளக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம் அந்த அனுபவம். இந்த 18 படிகள் மலைக்கு வழக்கமாக செல்கின்ற சாமிமார்கள் எல்லோருக்குமே இந்த ஐப்பசி பிறந்தவுடனேயே மனது ஐயப்பனை தேட ஆரம்பித்துவிடும். அப்படி ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்ற சாமிமார்கள் எல்லாம் ஐயப்பனையே நினைத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு வேளை இந்த வேளை. இந்த வேளையிலே சத்தியமான அந்த பொண்ணு 18ஆம் படிகள். எதற்கு சத்தியமான பொண்ணு 18ஆம் படி என்று சொல்கின்றோம்? இந்த 18 படிகளுடைய மகத்துவங்களையும் தத்துவங்களையும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். முதல் முறையாக மாலை போட்டு சபரிமலைக்கு செல்ல இருக்கின்ற சாமிமார்களுக்கு இந்த தகவல்கள் மிக மிக உதவிகரமாக இருக்கும். சபரிமலை 18 படிகளும் ஒரே கல்லினால் ஆனது. எல்லா படிகளுமே ஒரே அளவு, அதாவது 9 அங்குல நீளம், 5 அடி நீளம். முற்காலத்திலே இருந்த படிகள் வேறு. பிற்காலத்திலே சமீபத்திலே அந்த படிகளுக்கெல்லாம் தகடு அமைத்திருக்கின்றார்கள். தேங்காய் உடைத்துவிட்டு இந்த 18 படிகள் தேய்ந்து விட்ட காரணத்தினாலே இந்த திருவாங்கூர் தேவஸ்தானமானது 1985ஆம் ஆண்டிலே அக்டோபர் மாதத்திலே இந்த பஞ்சலோகத்தினாலான, பஞ்சலோகம் என்பது தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு, ஈயம் கலந்த கலவை. ஆக அந்த தகட்டினாலே படிகளை அமைத்திருக்கின்றார்கள். படிகள் மேல் அந்த தகட்டினை அமைத்திருக்கின்றார்கள். 2015 இந்த தகடுகளும் சிதிலமடைந்து போனதை தொடர்ந்து 2015ஆம் ஆண்டிலேயே புது கவசமும் படிகளுக்கு சார்த்தப்பட்டிருக்கின்றது. இப்போது நாம் அந்த சாற்றப்பட்ட கவசங்களுக்கு மேலே தான் காலை வைத்து ஏறுகின்றோம். சரி, இந்த 18 படிகள் கலசத்துக்கு பின்னால் இருக்கின்றதல்லவா, இந்த கவசத்துக்கு பின்னால் இருக்கின்றதல்லவா படிகள். இந்த 18 படிகள் 18 விதமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. 18 அத்தியாயங்கள். பாரத போர் நடந்த 18 நாட்கள். நம்முடைய புராணங்கள் எடுத்துக்கொண்டால் புராணங்களுடைய எண்ணிக்கை 18 புராணங்கள் என்று சொல்வார்கள்.
18 புராணம் இருக்கின்றது. விஷ்ணு புராணம், கந்த புராணம் என 18 புராணங்கள் இருக்கின்றது. இறைவனுடைய திருநாமங்களும் பல வகையாக இருக்கின்றது. ஐயப்பனுடைய போர்க்கருவிகள் பார்த்தீர்கள் என்றால் அவையும் 18. ஐயப்பனுடைய தத்துவ குணங்கள் என்று பார்த்தால் அவையும் 18. இந்த உலகத்தை ஆளுகின்ற சித்த புருஷர்கள், சித்தர்கள் தான் இறைவனுடைய அருளை நமக்கு கடத்தி வந்து தருபவர்கள். அந்த சித்த புருஷர்கள் 18 பேர் இருக்கின்றார்கள். 18 சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர்கள். நம் கண்களுக்கு தெரிய மாட்டார்கள். ஆனால் இந்த 18 சித்தர்களால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த சபரிமலையை சுற்றி இருக்கின்ற மலைகள் 18 மலைகள் இருக்கின்றது. நாம் 5 மலைக்கு அரசன் என்று சொல்கின்றோம். அதாவது சபரிமலை சன்னிதானத்தை ஒட்டி இருக்கின்ற மலைகளை பற்றி மட்டும் சொல்கின்றோம். ஆனால் 18 மலைகள் இருக்கின்றது. அதே போல சன்னிதானத்திலே அமைந்திருக்கின்ற படிகளும் 18. இந்த 18 படிகளிலே இருமுடிகட்டு இல்லாமல் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதற்கு ஒரு சிலருக்கு மட்டும்தான் உரிமை உள்ளது. பந்தள ராஜ குடும்பத்தினர், அங்கே ஐயப்பனை தொட்டு பூஜை செய்கின்ற தந்திரிமார்கள், இவர்களுக்குத்தான் அங்கே இருமுடி இல்லாமல் ஏறுவதற்கு உரிமை உள்ளது. மகர சங்கராந்தி அன்று இந்த திருவாபரண பெட்டியை சுமந்து வருகின்ற ராஜ பிரதிநிதி, திருவாபரண பெட்டிகளையும் தங்க அங்கிகளையும் வரவேற்கின்ற அந்த தேவஸ்தான உறுப்பினர்கள், ஆனால் இவர்கள் கூட மாலை அணிந்திருக்க வேண்டும். இந்த படி பூஜையின் போது மேல் சாந்தி, தந்திரி, கீழ் சாந்தி மற்றும் இந்த கட்டளைதாரர்கள் இங்கே அமர்ந்திருப்பார்கள். 3 பேர் அமர்ந்திருப்பார்கள். ஆகவே இந்த 18 படி என்பது எத்தனையோ அற்புதமான நல்ல விஷயங்களை கொண்டது. ஒரு கோவிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த கோவிலினுடைய அடிநாதம் என்ன, அந்த கோவிலுடைய தாத்பரியம் என்ன என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஐயப்பனிடம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். அதற்கு காரணம் ஐயப்பன் மோன தவத்திலே அமர்ந்திருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் என உலக வாழ்க்கையை துறந்து அவர் அங்கே அந்த 18 மலைகளுக்கு நடுவிலே மோனத்தவத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்படி மோனத்தவத்திலே அமர்ந்த ஐயப்பன் கார்த்திகை பிறந்து கார்த்திகை, மார்கழி, தை, சங்கராந்தி வரை அந்த மோனத்தவத்திலிருந்து சற்றே கண்களை திறந்து நம்மை பார்க்கின்றார். அதனால்தான் சபரிமலைக்கு முறையாக மாலை போட்டு செல்பவர்கள் கார்த்திகை மாதம் மாலை போட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். கார்த்திகையிலே மாலை போட்டால்தான் கார்த்திகை 1ஆம் தேதி முதல் சங்கராந்தி வரை ஐயப்பன் நம்மை பார்க்கின்றார். தன்னுடைய கடைக்கண்ணால் நம்மை பார்க்கின்றார். ஆகவே கார்த்திகை தொடங்கி மார்கழி, தை மாதம் வரை இந்த பயணத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. விரதத்தை தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும். விரதத்தை தூய்மையாக கடைபிடிப்பவர்களுக்கு ஐயப்பனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். ஐயப்பனை வணங்கி வாழ்க்கையிலே மேன்மையான நிலைக்கு போன எத்தனையோ பேர்களை அடியேன் பார்த்திருக்கின்றேன். அடியேனும் அதிலே ஒருவர். ஆக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாம் ஐயன் ஐயப்பனிடம் சரணாகதி தத்துவம் தான் ஐயப்பனுடையது. ஐயப்பா, உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என ஐயப்பனுடைய பாதங்களை பற்றி கொண்டு விட்டால் அந்த பற்றுதல் என்பது நம்மை மிக 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 அருமையான ஒரு நிலைக்கு மேல் நோக்கி அழைத்து செல்லும். ஆகவே அந்த 18 படிகளில் ஏறி புண்ணியமான நெய்யபிஷேகத்தை செய்து ஐயன் ஐயப்பனை கண்குளிர காணுகின்ற அந்த நொடி இருக்கின்றதே, வாழ்க்கையிலே நாம் பிறந்த பயனை நமக்கு அளிக்கின்ற அற்புதமான நொடி. ஆகவே இந்த ஐயப்ப வழிபாடு என்பது நம்முடைய எண்ணங்களை சுத்தப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த விரத முறை என்பது நம்முடைய மனதை மட்டுமல்லாமல் நம்முடைய உடலையும் சுத்தப்படுத்துவது.
இப்படி எத்தனையோ நல்ல பயன்களை நமக்கு அளிக்கின்ற அந்த ஐயப்ப விரதம் துவங்குகின்ற காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. சரணம் விழித்தால் மரணம் இல்லை, சாஸ்தாநாமம் அருளின் எல்லை. அவருடைய நாமத்தை சொல்வதே அருளினுடைய எல்லை. ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான புண்ணிய கஷேத்திரத்துக்கு சென்று நம்முடைய சந்ததிகள் நன்றாக வாழ்வதற்கான அருளை ஐயனிடம் பெறுவோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நன்றி, வணக்கம்.